அபிஷேகமும் அலங்காரமும் நகைச்சுவை கதை. வானம் பார்த்த பூமியில் வருட பகவான் கருணை இல்லை என்றால் வறட்சிதானே. குடிக்க கூட நீர் இல்லாமலே போகும். நீர் பிரச்சனை கைலாசத்தையும் வைகுண்டத்தையும் எட்டிய கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் சிவ மற்றும் விஷ்ணு லோகங்களிலிருந்து குரல்கள் எழும்பின. சிவன் கங்காதேவியை முடியில் சூடியவர், விஷ்ணுவோ நீர் மேல் சயனம் செய்பவர். இவர்களுக்கு நீர் தட்டுப்பாடு எப்படி வரும் என்று வருண பகவானை கேலி செய்வதாக வதந்தி தேவலோகத்தை எட்டியது. வருண பகவான் அதீத கோபம் கொண்டார். இந்திரன் தேவலோகத்தை ஆண்டாலும் வருணன் தானே மலைக்கு இன்சார்ஜ். யார் மேல் கோபத்தை காட்டினால் தீர்வு கிடைக்கும் என்று வருணன் யோசித்தார். நாரதரை யோசனை கேட்க அழைத்தார். நாரதரே, என்னுடைய பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் என்று தன்னுடைய கோபம் பற்றி சொன்னார். நாரதரும் ஒரு யோசனை சொல்லிவிட்டு கைலாயத்துக்கு போனார். உடனே வருணன் நாரதரின் யோசனையை செயல்படுத்தினார். செயலின் விளைவு, கைலையில் சிவபெருமான் நீண்ட அபிஷேக சடங்குகளில் ஈடுபட்டிருந்தார். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா என்று பாடிக்கொண்டே உள்ளே நுழைந்த நாரதரை நந்தி தலையாட்டி வரவேற்றார். நாரதா, இன்றைய விசேஷம் என்னவோ? சுவாமி, தங்கள் அபிஷேகம் தடைபட வேண்டாம். எல்லா திரவியங்களிலும் தங்கள் மனம் மகிழ வேண்டும். நீர் பிரவாகம் நிற்க வேண்டாம். இப்படியெல்லாம் நான் வேண்டுகிறேன். ஆனால் வருண பகவானுடைய சித்தம் வேறு. ஹரன் சிரித்துவிட்டு, நீர் உமது பயணத்தை தொடருங்கள். நான் அபிஷேகம் பூர்த்தியானதும் வருணனை அழைத்து கேட்கிறேன். அடுத்தது விபூதி அபிஷேகமா என்று நிச்சயப்படுத்தி கொண்டார். ஆனால் அபிஷேகம் பூர்த்தியாவதற்குள் தண்ணீர் நின்றுவிட கோபத்தால் தாண்டவமாட சிவன் எழுந்திருக்கவே அம்பாள் அவரை சமாதானப்படுத்தி உட்கார வைத்தாள். அம்பாள் நாரதரே என்று அழைக்கும் முன்பே ஓட்டம் பிடித்த நாரதர் அடுத்தது எங்கே போவார் என்று தெரியாதா? வைகுண்டம் சேர்ந்தவுடன் ஓர் அதிசயம் காத்திருந்தது. மகாவிஷ்ணு ஸ்நானம் செய்ய தயாராவது போல் இருந்தது. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, இது என்ன காட்சி என்று தயக்கத்துடன் கேட்டார். விஷ்ணு லோகத்தில் நான் அடிக்கடி குளிக்காததால் சிறு புரட்சி ஏற்படும் போல் இருப்பதால் இன்று ஸ்நானத்திற்கு புறப்படுகிறேன். இதில் உமக்கு என்ன பிரச்சனை? நாரதா, உமக்குத்தான் தண்ணீர் பிரச்சனை பரமாத்மா. பார்க்கடலின் நீரும் உப்பு கரிக்கும் நீர்தானே பிரபு. கடல் நீரில் நீராடினால் ஹரிக்கும் உடம்பு அரிக்குமே. இதை சொல்லவா வந்தீர்? கைலாசம் வரை போயிருந்தேன். அங்கே வருட பகவானை பற்றி ஒரு தகவல் சொல்ல வேண்டியதிருந்தது. மேலே நானே சொல்கிறேன் என்பது போல் கையை உயர்த்திவிட்டு, அங்கே ஹரன் அபிஷேகத்தில் மூழ்கியிருந்திருப்பார். அவருடைய நீர் முழுக்கிலேயே நீர் முழுக்க தீர்ந்திருக்கும். என்னுடைய ஸ்தானத்திற்கு தண்ணீர் கிடைக்காது. நான் இன்றும் குளிக்காமலேயே அலங்காரம். இதைத்தானே சொல்கிறீர். உமக்கு தெரியாததா எம்பெருமானே? சிவலோகத்தில் தண்ணீர் அபரிவிதமாக சிவன் அபிஷேகத்துக்கு மட்டுமே தினம் 5000 லிட்டர் அளவாமே. இந்திரன் எனக்கு மாத புள்ளி விவரம் அனுப்புகிறார். இப்போதே நான் இந்திரலோகத்துக்கு போய் விசாரிக்கிறேன். நீரும் என்னுடன் வாரும் நாரதரே என்று நாரதரை அழைத்தபோது நாரதர் அங்கிருந்து மறைந்து நிறைய நேரமாயிருந்தது. விஷ்ணு மிகச் சிறப்பான அலங்காரத்தை குறுகிய காலத்தில் அணிந்து இந்த சாதனையை கின்னஸ் புக்கிற்கு அனுப்ப சொல்லிவிட்டு பூமாலைகளை சூடிக்கொண்டு கைலாசத்தை நோக்கி கருட வாகனத்தில் புறப்பட்டார். இன்றும் சங்கு சக்கரதாரி குளிக்காமலே அலங்காரம் போலிருக்கிறது என்று தன் அழகை மூடப்போக பெரிய திருவடிக்கு கூர்மையான குத்தல் தான் மிச்சம். தற்காலிகமாக சிவ விஷ்ணு லோகங்களுக்கு செல்லும் வாட்டர் சப்ளை லைன்களை நிறுத்திய வருட பகவானுக்கு நாரதரிடமிருந்து ஹரன் மீது புகார் கொடுக்க ஹரி தேவலோகத்துக்கு விரைகிறார் என்ற உடனடி செய்தி வாட்ஸ்அப்பில் வந்தது. டிபிள் என்கிரிப்ஷன் என்பதால் ஹரிக்கும் ஹரனுக்கும் இந்த செய்தி சேராது. யாராவது ஹாக் செய்தால் தவிர என்ற துணிச்சலில் நடந்த விவகாரம் இது. அடுத்த சில வினாடிகளில் தேவலோக நெட்வொர்க்குள் அனைத்திலும் ஒரு பிரேக்கிங் செய்தி. அலங்கார பிரியர் அபிஷேக பிரியரை பார்க்க புறப்பட்டாச்சு. சிவலோகத்துக்கு தண்ணீர் வரியை 3 மடங்காவது அதிகமாக்க மகாவிஷ்ணு தேவலோகத்துக்கு மனு போடுவார். இந்திரன்
வருண பகவானிடம் அந்த மனுவை படித்து தீர்வு சொல்ல ஏற்பாடு செய்வார். வருண பகவான் நிம்மதியாக சிரித்தார். அந்த சிரிப்பே பூலோகத்துக்கு மழையாக கொட்டியது. மக்கள் மனம் குளிர்ந்தது. மறக்காமல் வருணன் நாரதருக்கு மின்னஞ்சல் மூலமாக ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அனுப்பி வைத்தார்.